இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வால்நட் டேட்ஸ் கேக். நம்ம டேட்ஸ் வால்நட் கேக் தான் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன். ஸோ இதுக்கு நான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். மெல்டட் பட்டர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வீட் ஆட்டா, வால்நட், மில்க், கொக்கோ பவுடர், டேட்ஸ். நான் இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டேட்ஸை வந்து பீல் பண்ணி எடுத்துட்டு ஹாட் மில்கை வந்து டேட்ஸில் நல்லா ஊற்றிக்கலாம். டேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா சோக் பண்ணிக்கலாம். சோக் பண்ண டேட்ஸ் அண்ட் மில்கை வந்துட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸ் மிக்சராக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதே பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட வீட் ஆட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் மெல்டட் பட்டர் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நல்லா இருக்குல்ல பேட்டர்? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். பார்ச்மெண்ட் பேப்பரில் பேக்கிங் பேனை வந்து லைன் அப் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து 8 இன்ச் பேன் எடுத்துருக்கேன். ரெடி பண்ணி வச்ச பேட்டர் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஊற்றிக்கிறேன். ஸோ பேட்டர் வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். வால்நட்டை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்ச வால்நட் வந்து லைக் இப்படி மேலே நல்லா போட்டுக்கலாம். சாக்கோ சிப் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாவே சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஆல் செட். இனி நம்ம ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வந்துட்டு இதை வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டோம்னா அது ஹெல்தி டேட்ஸ் வால்நட் கேக் இஸ் ஆல் செட் டு கோ. பண்ணி பார்க்கலாமா? ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இப்போ நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வைக்க போகிறோம். ஸோ யா, வச்சாச்சு. உள்ள தள்ளி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ நம்ம 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சாஃப்டாகவும் இருக்குது தான்.